வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே. ஓகே. ஸோ அப்படின்றப்ப வந்து நம்மளுக்கு இந்த சில்ட்ரன்ஸ் டே அப்படின்றது எதனால் கொண்டாடப்படுகிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சில்ட்ரன் ரிலேட்டடாக வந்து இந்திய அரசாங்கம் வந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் ரிலேட்டடாக வந்து இந்திய அரசியலமைப்பில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு 360 டிகிரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. சரி, அதில் ஃபஸ்ட்டு பாருங்க. சில்ட்ரன்ஸ் டே அப்படின்றது நம்மளுக்கு வந்து, அதாவது நம்ம இந்திய நாட்டினுடைய இளைஞர்களுக்கான ஜவஹர்லால் நேரு அவர்களினுடைய தொலைநோக்கு பார்வைக்கு அஞ்சலி செலுத்தும் ஒரு நிகழ்வு. சரியா? ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா முதல்ல எப்போ வந்து இந்த சில்ட்ரன்ஸ் டே அப்படின்றது இனிஷியலாக எப்பொழுது செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நவம்பர் 20 அதாவது வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் டே. ஆனா ஜவஹர்லால் நேரு அவர்களின் மறைவுக்கு பின்பு 1964க்கு அப்புறம் மே 27 1964 ஜவஹர்லால் நேரு அவர்கள் மறைந்தார். அதுக்கப்புறம் வந்து நவம்பர் 14 வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. அவருடைய பிறந்த நாளை ஜவஹர்லால் நேரு அவர்களை வந்து குழந்தைகள் வந்து சாச்சா நேரு என்று அழைப்பார்கள். ஓகே. ஜவஹர்லால் நேரு பத்தி ஒரு பயோகிராஃபி நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவருடைய முழு பேர் வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அவர் நவம்பர் 14 1889 வந்து உத்தரப்பிரதேசத்துல அலகாபாத், அதாவது இதுக்கு இப்ப பேர் மாத்திட்டாங்க, பிரயாக்ராஜ்னு மாத்திருக்காங்கல்ல. ஸோ உத்தரப்பிரதேசத்துல தான் அவர் பிறந்திருக்கார். மே 27 1964 அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா இறந்து போயிருப்பார். ஜவஹர்லால் நேரு அவர்களினுடைய தந்தையின் பெயர் மோட்டிலால் நேரு, தாயாரின் பெயர் வந்து ஸ்வரூப் ராணி துசு. ஓகே. அதுக்கப்புறம் அவர் வந்து கல்வி கட்டுறது எங்க அப்படின்னா யூகேல, யுனைடெட் கிங்டம்ல கல்வி கற்றிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா சட்டம் பயின்றதும் வந்து லண்டன்ல தான் சட்டம் பயின்று இருப்பார். ஓகே. அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய முதல் பிரதம மந்திரியாக, அதாவது 1947 1964 வரைக்கும், அதாவது கரெக்டா நம்ம பார்க்க போனா 16 வருடங்கள் 286 நாட்கள் இந்தியாவினுடைய நீண்ட காலம் பிரதம மந்திரியாக இருந்தவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். நம்ம அப்ப கரெக்டா அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா 17 வருடங்கள் இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக இருந்திருக்கார். ஓகே. அதுக்கப்புறம் இவருடைய கொள்கைகள் அப்படின்ட்டு பாக்குறப்ப சோசியலிச கொள்கை, செக்யூலரிச கொள்கை, அறிவியல் மனப்பான்மை, இதெல்லாம் வந்து அவருடைய கொள்கைகளாக இருந்துச்சு. ஸோ நூல்கள் அப்படின்ட்டு பாக்குறப்ப ஜவஹர்லால் நேரு அவர்களால் எழுதப்பட்ட நூல்கள் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி, லெட்டர்ஸ் ஃப்ரம் அ ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர், அதாவது அந்த டாட்டரை யாரை சொல்றாங்கன்னா இந்திரா காந்தி அவர்களே சொல்றாங்க, ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய மகளான இந்திரா காந்தி. ஓகே. ஸோ அதற்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜவஹர்லால் நேருனுடைய சுயசரிதம், அது என்ன அந்த சுயசரித நூல் அப்படின்னா ஜவஹர்லால் நேருனுடைய வாழ்க்கை வரலாறை அவரே எழுதியிருக்கிறார், ஆட்டோபயோகிராஃபி. அந்த புக்கினுடைய பெயருமே வந்து ஆட்டோபயோகிராஃபி தான், அண்ட் ஆட்டோ பயோகிராஃபி. ஸோ இந்த புத்தகமானது எப்படி எந்த பெயர்ல ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா டுவர்ட் ஃப்ரீடம் அப்படின்ற பெயர்ல ரிலீஸ் ஆச்சு. டுவர்ட் ஃப்ரீடம் அப்படின்ற பெயர்ல வந்து ரிலீஸ் ஆச்சு. ஓகே. அடுத்து ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு 1955 வந்து பாரத ரத்ன விருதும், 1970 வந்து உலக அமைதிக்கான கவுன்சில், அதாவது வேர்ல்டு பீஸ் கவுன்சில் பிரைஸ், அந்த விருதும் வழங்கப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே இப்போ இது இங்கிலீஷ்ல இருக்குன்னா இதே இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து தமிழ்லையுமே இருக்கு. 1955 பாரத ரத்னா, 1970 உலக அமைதி கவுன்சிலின் பரிசு, எல்லாமே வந்து தமிழ்லயே இருக்கும். ஓகே. சரி, அடுத்தது வந்து பாருங்க, ஜவஹர்லால் நேருவினுடைய பங்களிப்புகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு அவர்களினுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ். சரி, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா அவர் வந்து அரசியல்ல எப்பொழுது என்டர் ஆகுறாருன்னா 1912 தான். ஸோ இதுல பங்கிப்பூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. பங்கிப்பூர் எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்கு. பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் பங்கிப்பூர். அங்க 27வது காங்கிரஸ் ஒரு மாநாடு நடக்குது. அந்த செஷன்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு உறுப்பினரா கலந்துக்கிறாரு. ஓகே, உறுப்பினரா கலந்துக்கிறாரு. அதற்கப்புறம் வந்து 1919 ஹோம் ரூல் லீக் அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கு. அதனுடைய செயலாளராக இவர் வந்து ஜாயின் பண்றார். ஹோம் ரூல் லீகை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1885 டிசம்பர் 28 வந்து உருவாக்கப்பட்டது. டிசம்பர் 28. இதுவே ஹோம் ரூல் இயக்கம் அப்படின்றது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா, அதாவது பாலகங்காதர திலகர் இருக்கார்ல, பாலகங்காதர திலகரால் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா ஏப்ரல் 1916. ஏப்ரல் 1916. இதுவே ஆனி பெசன்ட் அவர்களால் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா செப்டம்பர் 1916. செப்டம்பர் 1916. இதுல பாலகங்காதர திலகர் வந்து எங்க வச்சு இந்த ஹோம் ரூல் இயக்கத்தை ஆரம்பிப்பார்னா பெலகாவம் அப்படின்ற இடத்துல. பெலகாவம்.
பெலகாவம் எங்க இருக்குதுன்னா கர்நாடகால பாலகங்காதர திலகர் வந்து ஹோம் ரூல் லீகை உருவாக்குனாலும் அவருடைய அந்த இயக்கங்கள் எல்லாமே வந்து எது ரிலேட்டடா இருக்குன்னு மகாராஷ்டிராவை சுத்தி தான் இருந்துச்சு. ஓகே, இதுவே ஆனி பெசன்ட் எங்க உருவாக்குனாங்க அப்படின்னா மெட்ராஸ்ல உருவாக்குனாங்க. மெட்ராஸ்ல ஹோம் ரூல் லீக் அப்படின்ற ஒன்றை உருவாக்குனாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து ஜவஹர்லால் நேருவை பத்தி பாக்குறப்ப இவர் 1920 வந்து உத்தரப்பிரதேசத்துல 1920 உத்தரப்பிரதேசத்துல பிரதாப்கார் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா முதல் கிசான் மாநாடு நடந்துச்சு. முதல் கிசான் அணிவகுப்பு, கிசான்னா விவசாய அணிவகுப்பை வந்து அவர் வந்து ஏற்பாடு செய்தார். அதற்கடுத்து 1920 இருந்து 22 வரைக்கும் நான் கோஆபரேஷன் ஒத்துழையாமை இயக்கத்திற்காக 2 முறை வந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அடுத்து 1923 ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒரு ஜெனரல் செக்ரட்டரியா இவர் பதவி வகித்தாரு. அதுக்கப்புறம் 1926 நேரு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு என்ன சொன்னார், சுதந்திரத்தை வந்து கொடுப்பதற்கான எல்லா விஷயத்தையுமே அவர் உறுதியளித்தார் அப்படின்ட்டு சொல்றாங்க. எங்கன்னா மெட்ராஸ்ல நடந்த காங்கிரஸ் செஷன்ல 1926. அடுத்து லக்னோவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஓகே ஒரு செகண்ட். ஸோ லக்னோவில் வந்து சைமன் கமிஷன் வந்தாங்க. லக்னோவில் வந்து சைமன் கமிஷனுக்கு எதிராக வந்து ஒரு போராட்டம் ஏற்பட்டது. அந்த போராட்டத்தில் வந்து ஜவஹர்லால் நேருவும் கலந்துக்கிட்டார். அவர் மீது வந்து லத்தி சார்ஜ் வந்து அவங்க போலீஸ் வந்து நடத்தினாங்க. எப்பொழுதுனா 1928. ஸோ சைமன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் சைமன் கமிஷன் எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1927 சைமன் கமிஷன் உருவாக்கப்பட்டது. இந்தியாவுக்கு எப்பொழுது வரவழைக்கப்பட்டதுன்னா 1928. எப்பொழுது அவங்க ரிப்போர்ட் அளித்தாங்கன்னா 1930. சைமன் கமிஷனை பத்தி நம்ம நிறைய டைம் நம்மளுடைய கிளாஸஸ்ல பார்த்துருப்போம். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்லயும் நான் நிறைய சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ சைமன் கமிஷன் லக்னோவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா லத்தி சார்ஜ் கொடுக்குறாங்க. அடுத்தது 1928 வந்து என்ன பண்றாங்கன்னா நேரு ரிப்போர்ட் அப்படின்ற ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நேரு ரிப்போர்ட்டை உருவாக்கியது ஜவஹர்லால் நேரு கிடையாது. ஜவஹர்லால் நேருனுடைய தந்தையான மோட்டிலால் நேரு தான். ஓகே, ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவில் வந்து அரசியலமைப்பு சீர்திருத்தங்களுக்கான ஒரு முன்மொழிவான நேரு அறிக்கை அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டீங்கன்னா சைன் பண்ணது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. பட் ஆனால் ரெடி பண்ணது அது எல்லாமே வந்து மோட்டிலால் நேரு தான். அந்த நேரு ரிப்போர்ட்ல நேரு அப்படின்ற பெயர் வருவதற்கான காரணம் மோட்டிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு கிடையாது. ஓகே, அதற்கு அடுத்தது வந்து 1928 இவரே ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறார். அந்த இயக்கத்தின் பெயர் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா லீக் அப்படின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறார். இந்த இயக்கத்திற்கு கீழே ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து இந்தியா வந்து சுதந்திரம் வாங்குவதுதான் இதனுடைய ஒரு முக்கியமாக நோக்கமாக இருந்துச்சு. ரைட்டா? அதற்கு அடுத்ததுதான் 1929 இந்திய தேசிய காங்கிரசினுடைய லாகூர் மாநாடு நடக்குது. லாகூர்ல வந்து ஒரு கூட்டம் நடக்குது, லாகூர் கூட்டம். அப்ப யார் தலைவராக இருக்கிறாங்கன்னா லாகூர் கூட்டத்திற்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் தலைவராக இருக்கிறார். அப்பதான் ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாரு, பூர்ண ஸ்வராஜ் அப்படின்ற ஒண்ணு அறிவிக்கிறார். அதாவது 1929 அறிவிக்கல, ஆனா அதாவது 1929 வந்து நாங்க இண்டிபெண்டன்ஸ் பூர்ண ஸ்வராஜ் அப்படின்றது வந்து பூர்ண அப்படின்னா கம்ப்ளீட், பூர்ணமா. அடுத்தது ஸ்வராஜ் அப்படின்றது இண்டிபெண்டன்ஸ், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், முழு சுதந்திரம். ஸோ 1929 நடந்ததுல என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த லாகூர் காங்கிரஸ்ல நீங்க வந்து ஆங்கிலேயர்கள் கிட்ட நீங்க வந்து சுதந்திரம் கொடுக்கலனாலும் ப்ராப்ளம் இல்லை, ஆனா நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து நாங்க வந்து கம்ப்ளீட்டா சுதந்திரம் அளிச்சுக்க போறோம் அப்படின்ட்டு 1929 அறிவிச்சு அந்த ஒரு மாதத்தினுடைய முடிவில், அதாவது டிசம்பர் 31, 1929 ஜவஹர்லால் நேரு அவர்கள் ரவி நதியின் கரையோரம், ரவி நதியின் கரையோரம் வந்து இந்திய தேசிய கொடியை ஏற்றினார். இந்தியன் நேஷனல் பிளாக் அதை ஏற்றினார். எப்பொழுதுனா டிசம்பர் 31, 1929. ஸோ ஏற்றிட்டு எப்பொழுது வந்து முதல் சுதந்திர தினம் அப்படின்றத வந்து அவங்க கொண்டாடினாங்கன்னா ஜனவரி 26, 1930. ஜனவரி 26, 1930. அதனால்தான் நம்ம நவம்பர் 26, 1949 இந்திய அரசியலமைப்பை ரெடி பண்ணி முடிச்சாலும் 2 மாசம் வெயிட் பண்ணி ஜனவரி 26, 1950 வந்து பார்த்துட்டீங்கன்னா குடியரசு தினம், அதாவது இந்திய அரசியலமைப்பை நம்மளது எப்பொழுது வந்து ஃபார்முலா என்ஃபோர்ஸ் பண்ணோம், ஏற்றுக்கொண்டோம் அப்படின்றது, அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது 2 மாசம் கழிச்சு தான். காரணம் என்னன்னா இந்த பூர்ண ஸ்வராஜ் தான், ஒரு சென்டிமெண்ட் ரீசன் தான். ஓகே, சரி. இப்ப இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 7, 1942 வந்து குவிட் இந்தியா ரெசல்யூஷன், வெள்ளையனே வெளியேறு அப்படின்ற ஒரு தீர்மானத்தை வந்து ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா பாம்பேல முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா அது ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். அடுத்து
ஜவஹர்லால் நேருனுடைய ரோல் இந்தியா வந்து சுதந்திரம் வாங்குறப்பையும் சரி, சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து ஜவஹர்லால் நேருனுடைய ரோல் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஆகஸ்ட் 15 1947 இந்தியாவினுடைய முதல் பிரதம மந்திரி ஆகிறார். யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. மே 27 1964 இறந்து போறார். கிட்டத்தட்ட 17 வருடங்கள் பிரதம மந்திரியாக இருந்து. ஸோ அவருடைய அரசியல் பார்வை அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கம்ப்ளீட்டா மதச்சார்பற்ற மற்றும் ஜனநாயக குடியரசை வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆதரித்தார். மற்றும் அணி சேராமைனா வந்து நான் அலைன்மெண்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. மற்றும் பஞ்சஷீல பிரின்சிபல்ஸ்க்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இவர் வந்து ஒரு முன்னோடியாக இருந்தார். ரைட்டா? ஸோ இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை வந்து வடிவமைத்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். ஸோ இந்த பஞ்ச் அப்படின்றது வந்து ஹிந்தியில ஏக்குதோ தீன் சார் பாஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல. பாஞ்சுன்னா 5. ஸோ பஞ்ச்ஷீல் பிரின்சிபல்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்போ பஞ்ச்ஷீல் பிரின்சிபல்ஸ்னா எத்தனை பிரின்சிபல் இருக்கும்? 5 கொள்கைகள் இருக்கும். இது யாருக்கும் இடையில் போடப்பட்டது அப்படின்னா இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையில் போடப்பட்டது. எப்பொழுது வந்து போடப்பட்டதுன்னா ஏப்ரல் 29 1954 கீழே போடப்பட்டது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதாவது இந்தியாவும் சீனாவும் உங்களுடைய பிரச்சனையில நாங்க தலையிட மாட்டோம், அதே மாதிரி எங்களுடைய பிரச்சனையில நீங்க தலையிடக்கூடாது, எல்லை பிரச்சனை இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து போட்டாங்க. ரைட்டா? பஞ்சஷீல பிரின்சிபல்ஸ் அப்படின்ட்டு. அடுத்து ஜவஹர்லால் நேரு அவர்களினுடைய பொருளாதார கொள்கை அப்படின்றது எப்படி இருந்துச்சுன்னா, அது வந்து பார்த்துட்டீங்கன்னா கலப்பு பொருளாதார மாதிரியை வந்து உருவாக்குனது வந்து யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அதாவது பப்ளிக் கவர்மெண்ட்டும் சரி பிரைவேட்டும் சரி 2 பேரும் சேர்ந்து செயல்படணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அடுத்த 5 ஆண்டு திட்டங்களை கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். அதற்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா பிளானிங் கமிஷன், திட்டமிடல் ஆணையம், அதையும் உருவாக்கப்பட்டது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய காலத்தில் தான். அடுத்தது எஜுகேஷன் அண்ட் சயின்ஸ், கல்வி மற்றும் அறிவியல்ல ஜவஹர்லால் நேரு அவர்களால் உருவாக்கப்பட்டது எதெல்லாம் அப்படின்னா இந்தியாவுடைய முதல் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எப்பொழுதும் 1951 உருவாக்கப்பட்டது. அடுத்து இந்தியாவினுடைய முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை 1956. எய்ம்ஸினுடைய விரிவாக்கம் என்ன? ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். அடுத்து இந்தியாவினுடைய முதல் சிஎஸ்ஐஆர், அதாவது கவுன்சில் ஃபார் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1942. அடுத்தது அட்டாமிக் எனர்ஜி கமிஷன், அணுசக்தி ஆணையம், இது வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1948. ஸோ இதெல்லாம் ஜவஹர்லால் நேருனுடைய காலத்தில் உருவாக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து அறிவியல் மனப்பான்மை மற்றும் நவீன கல்வியை வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆதரித்தார். அடுத்து ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய வெளியுறவு கொள்கை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இவர் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த நான் அலைன்டு மூமெண்ட், அணி சேராமை அப்படின்ட்டு சொன்னாங்கல்ல. ஸோ அதை வந்து முக்கியமாக வடிவமைத்தவர் இவராக தான் இருந்தார். யார் அப்படின்னா மெயினா இந்தியாவுடைய பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு மற்றும் யூகோஸ்லேவியா அப்படின்ற ஒரு நாட்டினுடைய அதாவது அதிபரான டீட்டோ மற்றும் எகிப்தினுடைய அதிபரான நாசர், இவங்க 3 பேரும் தான் வந்து இதை வடிவமைத்தவர்கள்ல முக்கியமானவங்க. இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது அணிசேரா இயக்கம் அப்படின்னா என்னன்னா, கோல்டு வார் நடந்துகிட்டு இருந்துச்சு. ரைட்டா? கோல்டு வார் இது வந்து முதலாம் உலகப்போர் 1914 to 18 நடந்துச்சு. 2ஆம் உலகப்போர் 1939 to 45 நடந்துச்சு. அதுக்கு அடுத்துதான் இந்த கோல்டு வார் அப்படின்ற ஒண்ணு நடக்குது. கோல்டு வார். இந்த கோல்டு வார் அப்படின்றது 1947 இருந்து 1991 வரைக்கும் நடக்குது. இந்த கோல்டு வார் அப்படின்றது யாருக்கும் இடையில் நடக்குதுன்னா மெயினா வந்து யுஎஸ், அமெரிக்கா மற்றும் அமெரிக்கா கூட நிறைய நாடுகள் நடக்குது, நிறைய நாடுகள் சேர்ந்திருந்தாங்க. அடுத்து யுஎஸ்எஸ்ஆர், சோவியத் யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்கல்ல, சோவியத் யூனியன். ஸோ இதுல இந்த நாணலைன் கூட நம்ம வந்து யுஎஸ் கூடயும் சேர்ந்துக்க கூடாது, யுஎஸ்எஸ்ஆர் கூடயும் சேர்ந்துக்க கூடாது அப்படின்ட்டு முடிவெடுத்தது வந்து இந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் முடிவெடுத்தார். அவங்க கூட சேர்ந்து யூகோஸ்லேவியனுடைய அதிபரான டீட்டோவும் எகிப்தினுடைய அதிபரான நாசரும் முடிவெடுத்தாங்க. ஓகே. அதற்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆசிய ஒற்றுமை, ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய வெளியுறவு கொள்கை அப்படின்ட்டு பார்க்குறப்ப ஆசிய ஒற்றுமை, அடுத்து காலனித்துவ எதிர்ப்பை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆதரித்தார். அதற்கப்புறம் வந்து கம்ப்ளீட் ஆன்டி கொலோனியலிசம், நம்மளுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு என்ன சொல்றது, எல்லாரையும் வந்து அவங்களுக்கு கீழே வச்சுக்க கூடாது அப்படின்ட்டு சொன்னவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம பார்க்குறப்ப வந்து கம்ப்ளீட்டா வந்து சமூக நீதி, அடுத்து சாதி பாகுபாடு ஒழிப்பு, பெண்கள் அதிகாரம் அளிப்பு ஆகியவற்றை வந்து இவர் வந்து மெயினா வந்து வாதிட்டார். அதற்கப்புறம் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய என்ன சொல்றது, அவருடைய டைம் பீரியட்ல நடந்த ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள், இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் டியூரிங் ஜவஹர்லால் நேரு டென்யூர். அவர் வந்து பிரதம மந்திரியாக இருந்தப்ப என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா,
இன்டகிரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்காருல்ல, அவருடைய உதவியினால் சுதேச அரசுகளை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒருங்கிணைத்தார். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து ஒருங்கிணைத்தார். ஆக்சுவலா அது என்ன கதை அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டோட்டலா எத்தனை சுதேச அரசுகள் இருந்துச்சு அப்படின்னா, இந்தியா வந்து சுதந்திரம் வாங்குறப்ப 565 இருந்தாங்க. இந்த 565ல வந்து 562 சுதேச அரசுகள், அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன சிற்ற அரசுகள் மாதிரி. அதுல 562 பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. அப்ப மீதி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 3 பேர் பெண்டிங் இருக்கிறாங்கல்ல, அந்த 3 பேர் வந்து அந்த 3 சிற்ற அரசுகள் வந்து எதெல்லாம் அப்படின்னா, ஒண்ணு வந்து ஜுனாகத் அப்படின்ற ஒரு இடம், ஜுனாகத். இரண்டாவது வந்து ஹைதராபாத், ஹைதராபாத். அதற்கு அடுத்தது மூன்றாவது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இதுல இந்த ஜுனாகத் அப்படின்றது வந்து எப்படி இந்தியா கூட சேர்ந்தாங்க அப்படின்னா, பிளெபிசைட் மூலியமாக. பிளெபிசைட் அப்படின்றது மக்கள் கிட்ட வந்து வாக்கெடுத்து, அதாவது ஜுனாகத்தினுடைய அரசர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் வந்து பாகிஸ்தான் கூட சேர்வதாக அவர் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டார். பட் ஆனா மக்களுக்கு வந்து அது விருப்பம் இல்லை. ஸோ அதனால வந்து மக்கள் வாக்கெடுப்பு மூலியமாக வந்து இந்தியா கூட சேர்ந்தாங்க. ஹைதராபாத்ல வந்து ஒரு போலீஸ் ஆக்ஷன், அது பேர் வந்து ஆபரேஷன் போலோ, போலீஸ் ஆக்ஷன், அது மூலியமா வந்து ஹைதராபாத் சேர்ந்தாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன். ஸோ அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு மகாராஜா வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியா கூட சைன் பண்ணி, ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து ஒரு பழங்குடியின மக்கள் படையெடுத்து வருவாங்க. ஸோ அப்படின்றப்ப அதுல இருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்தியா கூட சைன் பண்ணுவாங்க. இந்தியாவும் அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. சரியா? ஸோ இந்த மூணையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதற்கப்புறம் வந்து நம்ம பார்க்குறப்ப இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1950 ஜனவரி 26, அது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து முதல் பொது தேர்தல் எப்பொழுது நடந்துச்சுன்னா 1951 to 52. அடுத்து வந்து மொழி அடிப்படையில் வந்து மாநிலங்களை உருவாக்கப்பட்டது 1956. ஸோ இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பேக்ரவுண்டை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு மொழியின் அடிப்படையில் வந்து மாநிலங்களை உருவாக்கலாமா வேணாமா அப்படின்றதுக்காக ஒரு 3 கமிட்டி ஒன்று போடப்பட்டது. 1948 ஒன்று, 1949 ஒன்று, அடுத்து 1953 ஒன்று. மொத்தமாக ஒரு 3 கமிட்டி போடுறாங்க. ஸோ அந்த 3 கமிட்டியினுடைய பெயரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தார் கமிஷன், தார் கமிஷன். அடுத்து ஜேவிபி கமிட்டி, ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் பட்டாபி சீதாராமையா கமிட்டி அப்படின்ட்டு போடுறாங்க. அடுத்து ஃபசல் அலி கமிஷன், ஃபசல் அலி கமிஷன். ஸோ இந்த ஃபசல் அலி கமிஷனை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஃபசல் அலி தான், இந்த 2 கமிஷனும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மொழியின் அடிப்படையில் வந்து மாநிலங்களை பிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஃபசல் அலி கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, மொழி அடிப்படையில் வந்து மாநிலங்களை பிரிக்கலாம், ஆனால் மொழியை மட்டுமே அடிப்படையாக கொண்டு பிரிக்க கூடாது, அது போக வந்து நம்ம நிர்வாகத்தையும் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு சொன்னது ஃபசல் அலி கமிஷன். ஓகே. அடுத்தது 1962 சினோ இந்தியன் வார் அப்படின்னா, இதுல சினோ அப்படின்றது சீனாவை தான் குறிக்கும். சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடக்குது. அது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்களால் வரையப்பட்ட அந்த வெளியுறவு கொள்கைக்கு வந்து பெரும் பின்னடைவாக இருந்தது இந்த இந்தியா சைனா போர். ஓகே. ஏன்னா அதுதானே வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த பஞ்சிஷீல் அக்ரிமெண்ட் அது எல்லாமே நடந்துச்சு. ஓகே. இது ஜவஹர்லால் நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் இது போதுமானது. ஓகே. ஏன்னா இதுவே நம்ம நிறையவே பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் நலன் ரிலேட்டடா வந்து பார்த்துட்டீங்கன்னா, குழந்தைகள் நலனுக்காக அரசியலமைப்பு மற்றும் சட்ட ஏற்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் சைல்டு வெல்ஃபேர். ஸோ இந்திய அரசியலமைப்புல வந்து ஆர்டிகல் 14 இருக்குது. ஆர்டிகல் 16 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆர்டிகல் 15 கிளாஸ் 3, இந்த பிராக்கெட்ல போட்டிருக்காங்கல்ல 3 அப்படின்னா 15 கிளாஸ் 1, 2, 3ன்றது வரும். 15 கிளாஸ் 3ல என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி இடஒதுக்கீடு வந்து ரெடி பண்ணணும், ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றது. இந்த ஆர்டிகல் 21A எப்பொழுதுமே ஒரு ஆர்டிக்கல் பக்கத்துல கேபிட்டல் லெட்டர்ல இந்த மாதிரி ABC அப்படின்னு இருக்குதுன்னா அது ஏதோ ஒரு இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த ஆர்டிகல் 21A எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 86வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002ல கொண்டு வரப்பட்டது. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா 6ல இருந்து 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இலவசமாகவும் மற்றும் கம்பல்சரி கண்டிப்பாகவும் கல்வி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே.
ஆர்டிகல் 23க்கு கீழே வந்து கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை வந்து தடை செய்கிறது. டிராபிகிங், கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பு, அதை வந்து தடை செய்கிறது. அதற்கு அடுத்தது வந்து 14 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது வந்து தொழிற்சாலைகள், சுரங்கங்கள், அதுக்கப்புறம் வந்து ஆபத்தான வேலைகளில் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த குழந்தைகளை வந்து 6லிருந்து, அதாவது 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்கிறது ஆர்டிகல் 24. இது எல்லாத்துக்குமே தமிழ்ல பின்னாடி டிரான்ஸ்லேஷனும் இருக்குது. அடுத்தது ஆர்டிகல் 39EF. ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா அடிப்படை உரிமைகள். இது எல்லாமே வந்து டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது வந்து அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஆர்டிகல் 39E மற்றும் F வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டைரக்ட்ஸ் த ஸ்டேட், அதாவது கவர்மெண்ட். ஸ்டேட் அப்படின்றது யாரை சொல்றாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்லலை, நார்மலா கவர்மெண்ட்டை தான் சொல்றாங்க. ஓகே, ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து உறுதி செஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா குழந்தைகள் வந்து என்ன சொல்றது அவங்களுடைய வயதுக்கும் அவங்களுடைய அவங்க பார்க்குற வேலைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு சில வேலைகள் இருக்கும் தெரியுமா, அந்த வேலைகள் எல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத அரசு வந்து உறுதி செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க. ரைட்டா? ஸோ பாதுகாக்கப்பட்ட ஆரோக்கியமான சூழலில் வந்து வளர வாய்ப்புகளை வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. யார் அப்படின்னா அரசை தான் வந்து சொல்றாங்க. ஸ்டேட் அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் எல்லாருமே தான். ஓகே, அடுத்த ஆர்டிகல் 45 அப்படின்றது 6 வயது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அன்டில் ஏஜ் 6 அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல. 6 வயது வரையிலான குழந்தைகளுக்கு வந்து ஆரம்ப கால குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வியை வந்து கட்டாயப்படுத்த வேண்டும். இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். அடுத்தது ஆர்டிகல் 46 அப்படின்றது டைரக்ட்ஸ் த ஸ்டேட். அதே தான் ஸ்டேட். என்ன ஸ்டேட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருமே தான். ஸோ அவங்க வந்து குழந்தைகள் மற்றும் வீக்கர் செக்ஷன்ஸ் இவங்க எல்லாருடைய எஜுகேஷனல் மற்றும் எக்கானமிக் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஒரு ஸ்பெஷல் கேரோட பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா? அதாவது கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை வந்து சிறப்பு கவனத்துடன் ஊக்குவிக்க மாநிலத்தை வந்து வழி நடத்துகிறது ஆர்டிகல் 46. ஆர்டிகல் 51AK அப்படின்றது என்னன்னா 6 முதல் 14 வரையிலான தங்கள் குழந்தை, அதாவது பேரண்ட்ஸ் வந்து பெற்றோர் என்ன பண்ணணும்னா தங்கள் குழந்தையின் கல்விக்கான வாய்ப்புகளை வழங்குவது பெற்றோரின் கடமை அப்படின்ட்டு சொல்றாங்க. டியூட்டி அண்ட் பேரண்ட்ஸ் டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தி சைல்ட்ஸ் எஜுகேஷன், அது பெற்றோரின் கடமை. ரைட்டா? இங்க வந்து ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணல, பெற்றோரை தான் மென்ஷன் பண்றாங்க. ஓகே, அதுக்கு அடுத்து இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன். இப்போ இது எல்லாமே இந்திய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே. ஓகே, ஸோ உங்களுக்கு இது எல்லாத்துக்கும் தமிழ்லையும் இருக்கு. இதுவே நம்மளுக்கு லீகல் ப்ரொவிஷன், அதாவது சட்ட அடிப்படையில எதெல்லாம் இருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறப்ப செகண்ட். ஓகே, சட்ட அடிப்படையில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது 1986 கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த சட்டம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொழில்களில் வந்து குழந்தைகளை வந்து பணி அமர்த்துவது வந்து தடை செய்யப்பட்டது. ஓகே, அடுத்தது ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. இது வந்து 1986, இது 2006. ஸோ இந்த ஒரு சட்டமானது வந்து 2015. சரி, இந்த ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்டுக்கு கீழே வந்து என்னன்னா பெண்களுக்கு 18 வயது, அதுக்கப்புறம் வந்து ஆண்களுக்கு 21 வயது. ஸோ இதுக்கு உள்ள வந்து பார்த்துட்டீங்கன்னா திருமணம் செய்வதை வந்து தடை செய்கிறது இந்த சட்டம், 2வது சட்டம். 3வது ஜூவனைல் ஜஸ்டிஸ், அதாவது சிறார் நீதி, கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட், குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015. இதுக்கு கீழே வந்து சட்டத்துடன் முரண்படும் குழந்தைகள் மற்றும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளின் பராமரிப்பு, பாதுகாப்பு, இது எல்லாமே வந்து கட்டமைப்பை வந்து இந்த ஒரு சட்டமானது வழங்குகிறது. அடுத்து குழந்தைகள் தொடர்பான ஒரு சில கவர்மெண்டோட இந்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள். என்னென்ன திட்டங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஃபீல்டை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா கல்வியை பத்தி, எஜுகேஷன் ரிலேட்டடா என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது அப்படின்னா ஸோ முதல்ல சர்வ சிக்ஷான் அபியான் அப்படின்ற ஒரு திட்டம், நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அட் எலிமெண்டரி ஸ்கூல், ஸ்காலர்ஷிப் திட்டங்கள், அடுத்து PM கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஸ்கீம், இது எல்லாமே வந்து இருக்குது. சர்வ சிக்ஷான் அபியானை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 2001, 2002 இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தது. 2001-2002 இந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. இதுக்கு கீழே வந்து பள்ளி உள்கட்டமைப்பு வந்து வழங்குகிறது, குழந்தைகளுக்கான கல்வியின் தரத்தை மேம்படுத்துவது. ஓகே, நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார், அதாவது தொடக்க நிலையில் பெண்களுக்கான தேசிய கல்வி திட்டம், இது கடினமான சூழ்நிலைகளில் உள்ள பெண்களுக்கு வந்து தரமான தொடக்க கல்வியை வழங்குவது.
அடுத்து நிறைய உதவித்தொகை திட்டங்கள் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் பட்டியல் சாதியினர் மற்றும் ஓபிசி மாணவர்களுக்கான மெட்ரிக் பள்ளிகள் இருக்குல்ல, அதனுடைய உதவித்தொகை திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் இது கீழே இருக்குது. அடுத்து PM கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஸ்கீம். இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உதவித்தொகை கல்வித்தொகை மூலம் ஒரு ஆதரவை வழங்குகிறது. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் இது சில்ட்ரனுக்கான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எஜுகேஷன் ரிலேட்டடா. அதற்கு அடுத்தது என்ன, ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், அதாவது ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து ரிலேட்டடா என்னென்ன திட்டங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னா, ஸோ போஷான் 2.2 அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. போஷான் 2.2 பொறுத்த வரைக்கும் இது எப்பொழுது கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2021 இருந்து 2026 வரைக்கும் 5 வருஷத்துக்காக கொண்டு வரப்பட்டதா இந்த போஷன் 2.2 அப்படின்ற ஒரு திட்டம். ஸோ இது உணவு பன்முகத்தன்மை, உணவு வலுவூட்டல் மற்றும் உள்ளூர் உணவுகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வுக்காக கொண்டு வரப்பட்டது. ஓகே, அதன் மூலம் ஊட்டச்சத்து ஊக்குவிக்கிறது. அதற்கு அடுத்தது பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒன்று. இது எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 1995. ஸோ இதுக்கு கீழே 5 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோவுக்கு எதிராக நோய் தடுப்பு மருந்து வழங்குவதை நோக்கமாக கொண்டது. ஸோ எந்த ஏஜ் அப்படின்னா அண்டர் 5 எல்லாருக்குமே அகைன்ஸ்ட் போலியோவுக்கு எதிராக இம்யூனைசேஷன் தடுப்பூசி போடணும் அப்படின்ட்டு சொல்றது. அதற்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம். ஸோ இது கம்ப்ளீட்டா பார்த்துட்டிங்கன்னா போத் மதர்ஸ், அதாவது தாய்மார்கள் மற்றும் அவங்களுடைய குழந்தைகள் 2 பேருக்குமே இவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க இந்த திட்டத்திற்கு கீழே. அடுத்து PM கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஸ்கீம். இதெல்லாம் நம்ம போனதுல பார்த்ததா. இதுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா 18 வயது வரை PM கேர்ஸ் செலுத்தும் பிரீமியத்துடன் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சுகாதார காப்பீட்டை உள்ளடக்கியது அந்த PM கேர்ஸ் அப்படின்ற ஒரு திட்டம். ஓகே, அடுத்தது நம்மளுக்கு நிறைய சர்வதேச அமைப்புகளுமே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த இதுக்கு கீழே குழந்தைகளுக்காக சர்வதேச அமைப்புகள் இருக்குது. அதுல ஒண்ணுதான் என்னன்னா சர்வதேச அமைப்புகள்னு இல்ல, ஒரு சில அமைப்புகள். அது ஃபார் எக்ஸாம்பிள் யூனிசெஃப் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. யூனிசெஃபை பொறுத்த வரைக்கும் முன்னாடி யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் ஆனா இப்ப பேரை மாத்திட்டாங்க. என்ன பேர் அப்படின்னா யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அப்படின்ட்டு பேரை மட்டும் மாத்தி இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் ஒர்க்கிங் ஃபார் சில்ட்ரன். யூனிசெஃப். இந்த யூனிசெஃபை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிசெஃப் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1946 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா நியூயார்க், அதாவது அமெரிக்கால இருக்கு. அமெரிக்கால இருக்கு. கேத்தரின் ரசல் தான் இதனுடைய தலைவராக இருக்கிறாங்க. கேத்தரின் ரசல் தான் தலைவராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது சர்வதேச அளவுல. இதுவே தேசிய அளவுல என்ன இருக்குது அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ், NCPCR அப்படின்ட்டு சொல்லுவாங்க. NCPCR விரிவாக்கம் என்னன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ். ஸோ இந்த NCPCR பொறுத்த வரைக்கும் ஒரே செகண்ட். சரி, ஸோ இந்த NCPCR பொறுத்த வரைக்கும் இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா இதனுடைய சட்டம் அப்படின்றது கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ஆக்ட் 2005 ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டத்திற்கு கீழே 2007 உருவாக்கப்படுகிறது. ஸோ இந்த NCPCR இருக்குல்ல, இதனுடைய தலைவராக யார் இருக்கிறாங்கன்னா திருப்தி குர்ஹா இருக்கிறாங்க. அவங்க தான் இருக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரும் இருக்கு. சைல்ட்லைன் ஹெல்ப்லைன் நம்பர் அது 1098 24 hours எமர்ஜென்சி ஹெல்ப்லைன். ஓகே, அதற்கு அடுத்தது ஒரு சில முக்கியமான ஃபேக்ட் எதெல்லாம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில்ட்ரன்ஸ் டே நவம்பர் 14, உலகளவில் சில்ட்ரன்ஸ் டே நவம்பர் 20. பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய நினைவை கொண்டாடும் விதமாக பார்த்துட்டீங்கன்னா அவருடைய பிறந்தநாள் சில்ட்ரன்ஸ் டேயா செலிப்ரேட் பண்றோம் இந்தியாவில். ஓகே, முதலாக எப்ப செலிப்ரேட் பண்ணோம்னா நவம்பர் 14 எப்ப செலிப்ரேட் பண்ணோம், அவருடைய இறப்பிற்கு பின்பு 1964 செலிப்ரேட் பண்றோம்.
இதனுடைய பர்பஸே என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, குழந்தைகளின் உரிமைகள், கல்வி மற்றும் நலனை வந்து மேம்படுத்துறது தான். அதற்கப்புறம் வந்து நேருனுடைய ஒரு முக்கியமான கோட் இருக்கு. என்ன அப்படின்னா, த சில்ட்ரன் ஆஃப் டுடே வில் மேக் த இந்தியா ஆஃப் டுமாரோ அப்படின்ற ஒன்று. அதாவது இன்றைய குழந்தைகள் நாளைய இந்தியாவை உருவாக்குவார்கள் அப்படின்ற ஒரு கோட்டு தான். ஓகே. இப்ப சில்ட்ரன்ஸ் டே ரிலேட்டடா வந்து நம்ம ஒரு சில எம்சிக்யூஸ் பார்க்கல. இது எல்லாமே வந்து முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஓகே. சரி, இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க. முதல் கேள்வி வந்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ஹூஸ் பர்த் ஆனிவர்சரி இஸ் செலிப்ரேட்டட் அஸ் சில்ட்ரன்ஸ் டே இன் இந்தியா. ரைட்டா? அதாவது இந்தியாவில் வந்து குழந்தைகள் தினம் யாரின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, இதற்கான ஆன்சர் வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஸோ மகாத்மா காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பிறந்தது அக்டோபர் 2 பிறந்தார். அக்டோபர் 2. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து அக்டோபர் 31 பிறந்தார். ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து நவம்பர் 14 பிறந்தார். டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் வந்து ஏப்ரல் 14 பிறந்தார். ஸோ காந்தி அவர்கள் எந்த வருஷம் அப்படின்னா 1869. வல்லபாய் பட்டேல் அவர்கள் 1875. ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1889. அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் 1891. இதுல மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாளை வந்து நம்ம காந்தி ஜெயந்தி அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்றோம். அது போக வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ். அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேஷனல் யூனிட்டி டே அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்றோம். அவருடைய பிறந்த நாளை நேஷனல் யூனிட்டி டே, தேசிய ஒற்றுமை தினம். அதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஓகே. ஜவஹர்லால் நேருக்கு குழந்தைகள் தினம். டாக்டர் BR அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் ஜெயந்தி. டாக்டர் BR அம்பேத்கரை அவருடைய பிறந்த நாள்ல இருந்து பார்த்துட்டீங்கன்னா அம்பேத்கர் ஜெயந்தி. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, இந்தியாவில் வந்து குழந்தைகள் தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? இன் இந்தியா சில்ட்ரன்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் விச் டேட்? ஸோ இதுக்கான ஆன்சர் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். என்னது? நவம்பர் 14. நவம்பர் 14. ஸோ நவம்பர் 20 என்னன்னா வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் டே. வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் டே. இதுல மே 27 வந்து பாத்துட்டீங்கன்னா 1964 தான் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய டெத்து, இறந்த நாள். அடுத்தது டெத் ஆனிவர்சரி. அடுத்தது அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. காந்தி அவர்களுடைய பிறந்த நாள். அடுத்தது 1964க்கு முன்னர் இந்தியாவில் குழந்தைகள் தினம் எந்த தேதியில் கொண்டாடப்பட்டது? பிஃபோர் 1964 இந்தியா செலிப்ரேட்டட் சில்ட்ரன்ஸ் டே ஆன் விச் டேட்? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நவம்பர் 20. ஓகே. ஸோ ஜனவரி 26 அப்படின்றது வந்து நம்மளுக்கு ரிப்பப்ளிக் டே. அதுக்கப்புறம் வந்து அந்த குடியரசு தினத்தினுடைய பரேடு வந்து இந்தியாவினுடைய முதல் குடியரசு தினத்தினுடைய பரேடு எப்பொழுது நடைபெற்றதுன்னா 1950 நடைபெற்றது. எங்க வச்சு நடைபெற்றதுன்னா கர்த்தாவியா பாத்துல தான் அணிவகுப்பு நடந்துச்சு. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் தெரியும். செப்டம்பர் 5 வந்து டீச்சர்ஸ் டே. யாருடைய பிறந்தநாளை கொண்டாடுறோம்? சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறோம். அவர் தான் வந்து இந்தியாவினுடைய 2வது பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். அடுத்தது ஐக்கிய நாடுகளினுடைய அமைப்பு வந்து உலகளாவிய குழந்தைகள் தினத்தை எந்த தேதியில் கொண்டாடுகிறது? யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே வந்து இஸ் அப்சர்வ்டு குளோபலி பை யுனைடெட் நேஷன்ஸ் ஆன். ஸோ இது எப்பொழுது? நவம்பர் 20. இதுல ஜூன் 1 வந்து என்னன்னா வேர்ல்டு பேரண்ட்ஸ் டே, உலக பெற்றோர்களுக்கான தினம். அடுத்து அக்டோபர் 24 ஐக்கிய நாடுகள் அமைப்புக்கான தினம், யுனைடெட் நேஷன்ஸ் டே. அடுத்தது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்றது கேள்வி. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து 1889 பிறந்தார். ஸோ 1889 எங்க பிறந்தார்னா பிரயாக்ராஜ்ல பிறந்தார். அலகாபாத்ல பிறந்தார். பிரயாக்ராஜ் வந்து எங்க இருக்குதுன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்குது. ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தந்தை பெயர் வந்து மோட்டிலால் நேரு மற்றும் தாயாரின் பெயர் வந்து ஸ்வரூப் ராணி. அடுத்தது
6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான இலவச கல்வியை உறுதி செய்கிறது எந்த அரசியலமைப்பு பிரிவு? விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ensures free and compulsory education for children aged 6 to 14 years? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆர்டிகல் 21A தான். இந்த ஆர்டிகல் 21A எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தா 86வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 பார்த்தோம். ஓகே, ஸோ இதுல ஆர்டிகல் 45 வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இயர்லி சைல்ட்ஹுட் கேர். ஸோ எந்த வயதுலேருந்து எந்த வரைக்கும்னா, அதாவது அன்டில் 6 இயர்ஸ், 6 வயது வரைக்கும். 6 வயது வரைக்கும். 24 அப்படின்றது வந்து குழந்தைகள் வந்து வேலை பார்க்கறத தடை செய்யறது, ஹசார்டஸ் என்விரான்மெண்ட்ல சைல்டு லேபர் இருக்கக்கூடாது. அடுத்து ஆர்டிகல் 15 கிளாஸ் 3ல சில்ட்ரன்ஸ்க்கும் சரி பெண்களுக்கும் சரி அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கணும். இடஒதுக்கீடு மாதிரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்றத பெர்மிஷன் கொடுக்குறாங்க, இருந்துக்கலாம். அடுத்தது The children of today will make the India of tomorrow. இன்றைய குழந்தைகள் நாளைய இந்தியாவை உருவாக்குவார்கள் என்ற மேற்கோள் வந்து யாருடையது? யார் சொன்னது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்களால் சொல்லப்பட்டது. அடுத்தது which of the following schemes aims to provide nutritious meals to school children? பள்ளி மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து உணவு வழங்கும் திட்டம் வந்து இதுல கொடுக்கப்பட்டிருக்க இதுல எது அப்படின்னா மிட் டே மீல் ஸ்கீம். மிட் டே மீல் ஸ்கீம் இதுல வந்து பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் வந்து 2015 கொண்டு வரப்பட்டது. போஷான் அபியான் அப்படின்றது 2018 கொண்டு வரப்பட்டது. மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்றது 1995 கொண்டு வரப்பட்டது. சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்றதும் 2015 கொண்டு வரப்பட்டது. ஆக்சுவலா இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவுனுடைய ஒரு பகுதி தான் வந்து என்னன்னா இந்த சுகன்யா சம்ரிதி பார்ட். சரி, இதனுடைய ஒரு பார்ட் தான் வந்து சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்ற ஒண்ணு. அடுத்தது நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் அப்படின்றது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வேலை பார்க்குறாங்க? ஓகே, அதாவது தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னா இதற்கான ஆன்சர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். இதனுடைய அமைச்சராக இப்ப யார் இருக்கிறாங்கன்னா அன்பூர்ண தேவி இவங்க தான் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் வந்து கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ஆக்ட் 2005 உருவாக்கப்பட்டது. இதுக்கு கீழே 2005 சட்டம் போட்டு 2007 இது உருவாக்கப்பட்டது. ஸோ இதனுடைய தலைவராக இப்ப யார் இருக்கிறாங்கன்னா திருப்தி குர்ஹா இருக்கிறாங்க. திருப்தி குர்ஹா. அடுத்தது which law prohibits child labor below 14 years of age in hazardous employment? ஸோ இதில் 14 வயதிற்கு குறைவான குழந்தைகள் ஆபத்தான பணிகளில் ஈடுபடுவதை வந்து தடை செய்யும் சட்டம் வந்து கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ல எது அப்படின்னா சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016, குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குபடுத்துதல் திருத்த சட்டம் 2016 தான். அடுத்தது த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு நூலை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எந்த சிறையில் இருக்கும்போது எழுதினார் அப்படின்னா இதற்கான ஆன்சர் வந்து அகமதாபாத் கோட்டை சிறையில இருக்கிறப்ப அவர் எழுதினார். அடுத்து which of the following UN conventions relates to children's rights? பின்வரும் எந்த ஒப்பந்தம் குழந்தைகளின் உரிமை தொடர்பானது அப்படின்னா இதற்கான ஆன்சர் கன்வென்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் சைல்டு, குழந்தைகளின் உரிமைகள் குறித்த ஒப்பந்தம். அடுத்தது which of the following constitutional articles allows the ஸ்டேட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே தான் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் சில்ட்ரன், குழந்தைகளுக்காக சிறப்பு விதிகளை உருவாக்குவதற்கு அரசுக்கு அனுமதிக்கும் சட்டப்பிரிவு எதுன்றதை நம்ம பார்த்தோம். 15 கிளாஸ் 3 அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து ஸோ இன் விச் இயர் டிட் இந்தியா ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் சில்ட்ரன்ஸ் டே ஆன் November 14? இந்தியா வந்து முதல் முறையாக நவம்பர் 14 அன்று குழந்தைகள் தினத்தை வந்து எந்த ஆண்டில் கொண்டாடியதுன்னா ஜவஹர்லால் நேரு இறந்தப்ப 1964. அதுக்கு முன்னாடி வந்து நவம்பர் 20 தான் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் டேக்காக. ஓகே, அடுத்து எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பர் ஃபார் சில்ட்ரன், ரைட்டா, சிரமத்தில் உள்ள குழந்தைகளுக்கான அவசர தொலைபேசி எண் வந்து எது அப்படின்னா 1098. அடுத்தது President of Indian National Congress when the Purna Swaraj resolution was adopted.
பூர்ணஸ்வராஜ் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. அவர் தான் டிசம்பர் 31, 1929 ரவி நதியின் கரையோரம் இந்திய தேசிய கொடியை ஏற்று ஜனவரி 26, 1930 பூர்ண ஸ்வராஜ் தினமாக கொண்டாடப்பட்டது. அடுத்து, ஜவஹர்லால் நேரு became the first prime minister of India in which year? ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமராக ஆன ஆண்டு வந்து எது அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் 1947 1964 வரைக்கும், கிட்டத்தட்ட 17 வருடங்கள் இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக கண்டினியூஸா இருப்பார். ஓகே. அடுத்தது, The Planning Commission in India was established during which year of Nehru's tenure? இந்தியாவில் வந்து திட்ட ஆணையம் பிளானிங் கமிஷன் அப்படின்றது நிறுவப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னா 1950 நிறுவப்பட்டது. அடுத்து, which of the following institutions was not established during Nehru's tenure? கீழ்கண்டவற்றில் எது நேருவின் காலத்தில் நிறுவப்படவில்லை அப்படின்னா இஸ்ரோ நிறுவப்படவில்லை. ஏன்னா இஸ்ரோ எப்பொழுது நிறுவப்பட்டது? ஆகஸ்ட் 15, 1969 நிறுவப்பட்டது. நேரு அவர்கள் 1964 இறந்து போயிருவார். ஓகே. அடுத்தது, which of the following books was written by ஜவஹர்லால் நேரு? கீழ்கண்ட புத்தகங்கள் எது ஜவஹர்லால் நேருவால் எழுதப்பட்டது அப்படின்னா இதற்கான ஆன்சர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு நூல் மட்டும்தான். ஏன்னா மற்ற மூணுமே இது ஹிந்து ஸ்வராஜ், இந்தியாவின் ஃப்ரீடம், அடுத்தது இந்த மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத், இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா மகாத்மா காந்தி அவர்களால் எழுதப்பட்டது. காந்தி. ஆனா இதுல வந்து இந்த இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம்ன்ற ஒரு நூல் இருக்குல்ல, இதுல வந்து இந்த ஒரு நூல் வந்து காந்தி மற்றும் இன்னொருத்தர் யாருன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஸோ இதுல மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் இந்த புக்ல வந்து நிறைய விஷயத்த இந்தியாவின் ஃப்ரீடம்ல நிறைய பார்ட்டை வந்து எழுதுனது இவர் தான். இன்னும் கொஞ்சம் எழுதினவர் காந்தி. ஓகே. அடுத்தது, ஜவஹர்லால் நேரு வாஸ் அவார்டட் பாரத ரத்னா இன்? ஜவஹர்லால் நேரு பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு எது அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் 1955 வாங்கினார். அடுத்து, which war proved to be a major setback to Nehru's foreign policy? நேருனுடைய வெளிநாட்டு கொள்கைக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திய போர் எதுன்றதை பார்த்தோம். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்த போர் 1962. அடுத்து, the famous slogan அராம் ஹராம் ஹே வாஸ் given by? அராம் ஹராம் ஹே என்ற கோஷத்தை கூறியவர். அராம் அப்படின்றது ரெஸ்ட் எடுக்கிறது, ஹராம் அப்படின்றது பாவம். நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது பாவம் அப்படின்ட்டு சொன்னது வந்து யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. நம்ம ரெஸ்ட் எடுக்க கூடாது, நம்ம உழைச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாரு. அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஜவஹர்லால் நேரு. அதாவது ஜவஹர்லால் நேருவை பற்றி பின்வரும் அறிக்கைகளை பாருங்க. இதுல கொஸ்டின் வந்து எது வந்து பார்த்துட்டீங்கன்னா சரியான விடை அப்படின்றது எதுன்றதான் கேட்டிருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் எதுன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து இந்தியாவுடைய முதல் பிரதம மந்திரியாக இருந்தார். கரெக்ட். 1947 to 64 5-year பிளான் கொண்டு வரப்பட்டது. கரெக்ட். நான் அலைன் மூமெண்ட்டும் இவர் தான் கொண்டு வந்தாரு. மொத்தம் 3 பேர் கொண்டு வந்தாங்க. யூகோஸ்லேவியா, எகிப்தினுடைய அதிபர் மற்றும் ஜவஹர்லால் நேரு. இதெல்லாம் நம்ம கரெக்ட் தான். பாரத ரத்னா போஸ்ட்மஸ் சொல்லி இருக்கிறாங்க. அதாவது போஸ்ட்மஸ்ன்றது மரணத்திற்கு அப்புறம் வந்து விருது வாங்குறது, மரணத்துக்கு அப்புறம் வந்து இவருக்கு விருது அறிவிக்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது எப்பொழுது? 1955. ஜவஹர்லால் நேரு அவர்கள் இறந்து போனது எப்பொழுது? 1964. ஸோ மரணத்துக்கு அப்புறம் வந்து வழங்கவில்லை, அதுக்கு முன்னாடியே வழங்கிட்டாங்க. ஸோ போஸ்ட்மஸா கொடுக்கலை. ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 1, 2 and 3 மட்டும்தான். இந்த 3மே கரெக்டு. ஸோ வந்து பாரத ரத்னா அப்படின்றது 1955 வாங்கிட்டார். ஓகே. அடுத்தது, இது வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஐடியாலஜி ரிலேட்டடாக எது கரெக்டாக இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேருவின் சிந்தனையுடன் பொருந்தும் சரியான இணைப்பு எது அப்படின்னா, ஸோ ஜவஹர்லால் நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் கேபிட்டலிஸ்ட்லாம் கிடையாது, ஐசோலேஷனிசம் அப்படின்னும் கிடையாது, தியோக்ரேசி அப்படின்றதும் கிடையாது. கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றியவர் ஜவஹர்லால் நேரு. ஃபர்ஸ்ட் சோசியலிச கொள்கையாக இருந்துச்சு, அடுத்து கலப்பு பொருளாதாரமாக மாறுச்சு. ஓகே. அடுத்தது, த பஞ்சஷீல் அக்ரிமெண்ட் 1954 சைன் பண்ணாங்க இந்தியாவும் சீனாவும். சரியா? அது வந்து நேருனுடைய ஆட்சியின் போது சைன் பண்ணப்பட்டது. இதுல நாட் ஒன் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா எது பஞ்சசீல கோட்பாடில் இல்லாதது அப்படின்றதுதான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இதுல பஞ்சசீல ஒப்பந்தமானது இந்தியா மற்றும் சீனா இடையே நேருவின் காலத்தில் கையெழுத்தானது. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி, அதாவது பரஸ்பர நிலப்பரப்பு வந்து மதிப்பு. ஓகே, இது கரெக்டு தான். நாட் இன்டர்ஃபரன்ஸ் இன் இன்டர்னல் அஃபேர்ஸ், உள்நாட்டு விவகாரங்களிலிருந்து தலையீடு செய்யக்கூடாது. கரெக்டு தான்.
பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ், அமைதியான ஒரு ஒரு ஒற்றுமை, இது கரெக்ட் தான். மிலிட்ரி அலையன்ஸ் ஃபார் டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்புக்கான ராணுவ கூட்டணி அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இந்தியாவும் சைனாவும் கூட்டணிலாம் கிடையவே கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து தப்பு. ஸோ இதில் கேட்டிருக்கிறது நாட்டு தான் கேட்டிருக்கிறாங்க, ரைட்டா? ஸோ ஆன்சர் வந்து சி. ஆன்சர் சி. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது கரெக்ட், இது கரெக்ட், இது கரெக்ட், ஆனால் இது வந்து கிடையாது. ஸோ கொஸ்டின்ல வந்து இல்லாதது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது, த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வாஸ் ரிட்டன் பை நேரு டியூரிங். த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு நூலை வந்து எப்பொழுது நேரு எழுதினார் அப்படின்னா, வெள்ளையனே வெறியேறு அப்படின்ற ஒரு இயக்கத்தின் போது தான். குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, வெள்ளையனே வெறியேறு இயக்கம் இருக்குல்ல, ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா அவரை வந்து சிறையில் அடைச்சாங்க. அந்த சிறையில் இருக்கும்போது தான் வந்து அவர் வந்து எழுதினார். ஸோ இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்றது எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா, ஆகஸ்ட் 8, 1942 கொண்டு வரப்பட்டது. யாரால் கொண்டு வரப்பட்டது? யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னா பை காந்தி. ஸோ காந்தி வந்து இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது கொடுக்கப்பட்ட ஸ்பீச்ல தான் என்ன சொல்லுவாரு? டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி அப்படின்ட்டு சொன்னவர் வந்து காந்தி அவர்கள் தான். ஓகே, அடுத்தது, நேரு பாஸ்ட் அவே இன். ஜவஹர்லால் நேரு வந்து மரணமடைந்த ஆண்டு வந்து எது அப்படின்றது 1964. எப்பொழுது அப்படின்னா மே 27. ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்து போயிடுவார். ஓகே, அடுத்தது, which of the following articles deals with prohibition of child labor in India? பின்வரும் விதிகளில் வந்து எது இந்தியாவில் குழந்தை தொழிலாளர் தடை பற்றி விவரிக்கிறது அப்படின்னா இதற்கான ஆன்சர் வந்து ஆர்டிக்கல் 24. அடுத்தது, நெக்ஸ்ட் வந்து which of the following constitutional directives ensures opportunities and facilities for children to develop in a healthy manner? பின்வரும் அரசியலமைப்பு உத்தரவுகளிலிருந்து எது குழந்தைகள் ஆரோக்கியமான முறையில் வந்து வளர்வதற்கான வாய்ப்புகள் மற்றும் வசதிகளை உறுதி செய்கிறதுனா இது ஆர்டிகல் 39F. ஆர்டிகல் 39F. அடுத்து, ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் எந்த வருஷம் வந்து இயற்றப்பட்டது? குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்து எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது அப்படின்னா இதற்கான ஆன்சர் 2009. நெக்ஸ்ட், ஓகே, அதுக்கப்புறம் வந்து போஷான் அபியான், அதாவது நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அது எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது? போஷான் அபியான், தேசிய ஊட்டச்சத்து இயக்கம், இது வந்து 2018. சுகன்யா சம்ரிதி யோஜனா எய்ம்ஸ் டு பெனிஃபிட். சுகன்யா சம்ரிதி யோஜனா யார் பயனடைவதை வந்து நோக்கமாக கொண்டது அப்படின்னா குழந்தைகள், பெண் குழந்தைகள். அப்புறம் பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படின்ற ஒரு திட்டம் எந்த ஆண்டு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 2015. அடுத்தது, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அப்படின்றது எந்த ஒரு சட்டத்திற்கு கீழே அது செயல்படுகிறது? குழந்தைகள் நலக்குழு எந்த சட்டத்தின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னா ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015, சிறார் நீதி சட்டம் 2015. அடுத்து, பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஃபேமஸான புக்கான லெட்டர்ஸ் ஃப்ரம் அ ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர் வாஸ் அட்ரஸ்டு டு, ரைட்டா? அதாவது இந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய புகழ்பெற்ற புத்தகமான கடிதங்கள் வந்து ஒரு தந்தையிடம் இருந்து அவரது மகளுக்கு எழுதப்பட்டதுன்னு இருக்குல்ல, அந்த மகள் யார் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து இந்திரா காந்தி அவர்கள். ஸோ அப்ப இதுல இந்திரா காந்தி அவர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா டாக்டர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய மகள். விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய சகோதரி. கமலா நேரு அவர்கள் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய மனைவி. ராஜீவ் காந்தி அவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்திரா காந்தி அவர்களுடைய மகன், ரைட்டா? இந்திரா காந்தி அவர்களுடைய மகன், ரைட்டா? அடுத்தது, நெக்ஸ்ட், ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து மிட் டே மீல் ஸ்கீம். த மிட் டே மீல் ஸ்கீம் வாஸ் லான்ச்டு நேஷன் வைட். மதிய உணவு திட்டம் வந்து நாடு முழுவதும் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்களா, எந்த வருஷம் அப்படின்னா 1995. 1995 வந்து இது தொடங்கப்பட்டது. அடுத்தது, செகண்ட், நெக்ஸ்ட், ஹூ டிக்ளேர்டு சில்ட்ரன்ஸ் டே அபிஷியலி இன் இந்தியா ஆஃப்டர் நேருஸ் டெத்? நேருவின் மரணத்திற்கு பிறகு இந்தியாவில் குழந்தைகள் தினத்தை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது வந்து இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் தான் அவங்க வந்து அறிவிச்சாங்க, ரைட்டா?
இந்தியாவினுடைய நாடாளுமன்றம். அடுத்தது கடைசி கொஸ்டின். விச் ஆர்டிகல் டைரக்ட்ஸ் த ஸ்டேட் டு ப்ரொவைட் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் டு சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் 6 இயர்ஸ்? 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆரம்பகால குழந்தை பருவ கவனிப்பு மற்றும் கல்வியை வழங்க எந்த பிரிவு அரசுக்கு உத்தரவிடுகிறது அப்படின்னா ஆர்டிகல் 45. ஆர்டிகல் 45. ஓகே. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு சொன்ன ஒரு கோர்ட் ரைட்டா? என்ன கோர்ட் அப்படின்னா டெமோக்ரஸி அண்ட் சோசியலிசம் ஆர் மீன்ஸ் டு an end, நாட் த எண்ட் இட் செல்ஃப் அப்படின்ற ஒரு கோட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா சொன்னது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். அதாவது இது வந்து தமிழ்ல வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஜனநாயகம் மற்றும் சோசியலிசம் என்பது வந்து இலக்கை நோக்கிய கருவிகளே தவிர ஆனா அது இலக்கு கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருப்பார் ஜவஹர்லால் நேரு அவர்கள். சரியா? ஸோ இது மூலியமா வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு வீடியோ அப்படின்றது முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு முக்கியமான நாள் வந்துச்சுன்னா அது ரிலேட்டடாக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு பேக்ரவுண்டை சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அது ரிலேட்டடாக எம்சிக்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் படிச்ச மாதிரி இருக்கும், அந்த நியூஸ் என்னன்றது தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும், அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் எப்படி வரும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும். ஓகே. ஸோ தேங்க்யூ.